எல்லோருக்கும் வணக்கம். நாம ஃபாரெக்ஸ்ல மேஜர் கரன்சி பத்தி பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ நம்ம பிரிடிக்ஷன் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்களும் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றீங்கன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் கரன்சில வந்து யூரோ யுஎஸ்டி பார்ப்போம். யூரோ யுஎஸ்டி ஆல்ரெடி நம்ப பார்த்த 4 ஹவர்ல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிமெட்ரிக் வீடியோ வந்து ட்ரா பண்ணியிருப்போம். பிரேக் அவுட் குடுத்துட்டு, சைட்வேஸ்ல அரைச்சிட்டு ஃபால் ஆயிருக்கு. பட் நம்ம வந்து என்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவா என்ட்ரி போயிருந்தோம். பட் ஸ்வாப் சார்ஜால நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். பட் அதுக்கப்புறம் வந்து அது ஃபால் ஆயிருக்கு. டார்கெட் செட் பண்ணுவோம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் கன்ஃபர்மேஷன் எதா கிடைச்சா, கண்டிப்பா செல் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைசிங் எட்ஜ் போட்டிருந்தது. பட் வந்து கேப் டவுன்லயே வந்து அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ண போறோம். ஓகே. இதுக்கு டார்கெட் வந்து இங்க இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட் வந்து இங்கேருந்து ட்ராப் ஆயிருக்கு. பட் நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து இதெல்லாம் வந்து ஷோ பண்ணியிருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு. பட் கரெக்ஷன் வந்து ஏதாவது செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா வந்து செல்லிங் ட்ரை பண்ணுவேன். நம்ம வந்து 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேப் டவுன்லயே பிரேக் அவுட் ஆயிருச்சு. பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்ல வந்து டச் ஆயிட்டு, கொஞ்சம் கரெக்ஷன் போயிட்டு பிரேக் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் சடனா வந்து அது கேப் டவுன் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதில வந்து ட்ரேட் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் வந்து கரெக்ஷன் வந்து ஏதாச்சும் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் சார்ஜே இல்லாம இருந்திருந்தா, கண்டிப்பா வந்து நான் ஹோல்டு பண்ணியிருப்பேன். ஸ்வாப் சார்ஜ் வந்து அதிகமா இருக்கிறதுனால, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேஸ் வெயிட் பண்ணோம். பட் அதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ண முடியல. ஸோ எக்ஸிட் ஆயிட்டேன். 2 டேஸ் கழிச்சு, இது வந்து ஒரு நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. நம்ம எக்ஸிட் ஆகி 2 டேஸ் கழிச்சு தான் இது ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, இருந்தாலும் பரவால்ல. பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ யூரோ யுஎஸ்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். யூரோ யுஎஸ்டி வந்து பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல யூரோ யுஎஸ்டி சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து நம்ம பிரேக் அவுட் ஆயிட்டு அக்யூரஸியா வந்து நம்ம வந்து என்ட்ரி போனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்ல போயிட்டுருந்தது. நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் போட்டு டார்கெட் குடுத்தது. ரைசிங் எட்ஜ் போட்டது. இந்த மாரி வந்து கேப் டவுன்ல பிரேக் அவுட் ஆனா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ட்ரி வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். மேபி கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சா, நம்ம வந்து என்ட்ரி போலாம். ஓகே. யூரோ யுஎஸ்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யுஎஸ்டி. ஜிபிபி யுஎஸ்டி ஒரு பேட்டர்னா வந்து எதுவும் இல்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங்ல இருக்கு. போற வரல வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து லோ வச்சிருக்கு. ஸோ லோ வரை வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் எதனா கிடைச்சா வந்து, கண்டிப்பா வந்து ட்ரேட் வந்து எய்ம் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் தான். ஜிபிபி யுஎஸ்டில ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வெயிட்டிங்ல இருக்கு. ஏஐயுடில நம்மளுக்கு எதுவும் இல்ல. நியூசிலாந்து யுஎஸ்டி. நியூசிலாந்து யுஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல இருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, அது டே சார்ட்ல புல் ஃபிளாகா கூட வரலாம்.
இது 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனிங் சேனலா ஃபார்மேஷன்ல இருக்கு. டே சார்ட் செக் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் பிளாக் ஃபார்மேஷன்ல நல்லா இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஆக்டிவேஷன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ, நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர் ஒரு சேனல் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். எந்த மாரி ஒரு ட்ரேட் கிடைக்குதுன்னு சொல்ட்டு. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனிங் சேனல் ஃபார்மேஷன் இருக்கு. நியூசிலாந்து யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட்ல. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேட் எதுவும் இல்ல. சிஎச்எஃப். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோல வந்து சிஎச்எஃப் வந்து ஒரு சிமெட்ரிக் ஃபார்மேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். சிமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவா இருக்கு. சிமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா பை பண்ணலாம். ஒரு ஹையர் லோ இல்ல ட்ரெண்ட் லைன் டச் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா பை பண்ணலாம். பட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரலன்னா வந்து நம்ம பை பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆயிருந்தாலும், இங்க டாப்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் பிரேக் ஆகல. ஸோ, நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் லோல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் தான் நம்ம வந்து பை பண்ணணும். பட் ட்ரெண்ட் வந்து கிளியரா இருக்கு. ஈரோ யுஎஸ்டி செல்லு, யுஎஸ்டி சிஹெச்எஃப் பையி. ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஎக்ஸ்ஒய் பார்த்துருவோம். டிஎக்ஸ்ஒய். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கரன்சி மேஜர் கரன்சி எப்படி வந்து ஒர்க் ஆகும்ன்னு சொல்லிட்டு நம்ம டிஎக்ஸ்ஒய் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்ஒய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து 4 ஹவர்ல வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு டார்கெட் செட் பண்ணுவோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா குடுத்துருக்கு. நம்ம டிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ண முடியாது. பட் நம்ம பர்சனல் அக்கவுண்ட்ல வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. டார்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. ஸோ கிளியரு. மேஜர் கரன்சி 0 ஜிபிபி எல்லாம் செல்லுனா வந்து டிஎக்ஸ்ஒய் வந்து கரெக்ட்டா பை ஆயிருக்கு. பேட்டர்ன் போட்டுட்டு டார்கெட் கரெக்ட்டா குடுத்துருக்கு. யுஎஸ்டி சிஹெச்எஃப் வந்து பைல தான் இருக்கு. ஓகே. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. சிஹெச்எஃப் பார்த்தோம். யுஎஸ்டி ஜேபிஒய். யுஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ்ல வந்து ஒரு புல் ஃபிளாக் வந்து நம்ம பார்த்துருந்தோம். நம்ம என்ட்ரி எடுத்துட்டு காஸ்ட் டூ காஸ்ட் வந்து இது ஹிட் ஆயிருக்கு. நான் அது வந்து லாஸ்ட் வீடியோல ஷோ பண்ணியிருப்பேன். பட் வந்து புல் ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா ஹிட் ஆயிருக்கு. இதுக்கு டார்கெட் செட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அக்ரெசிவா வந்து என்ட்ரி போயிருந்தேன். பட் ஒரு 70% வந்து போயிட்டு அங்க வந்து ட்ராப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, நான் வந்து காஸ்ட் டூ காஸ்ட் மூவ் பண்ணேன். ஸோ, நம்ம வந்து காஸ்ட் டூ காஸ்ட் வந்து ஹிட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்லயே அப்படியே அரைச்சிட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே. நம்ம பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். யுஎஸ்டி ஜேபிஒய். யுஎஸ்டி ஜேபிஒய் 30 மினிட்ஸ்ல ஒரு புல் ஃபிளாக் பிஃபோர் என்ட்ரி. நம்ம வந்து அக்ரெசிவா வந்து இங்க பை பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, 70% வந்து டார்கெட் போயிட்டு காஸ்ட் டூ காஸ்ட் ஹிட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் டார்கெட் போயிருக்கு. மேக்ஸிமம் நான் காஸ்ட் டூ காஸ்ட் மூவ் பண்ண மாட்டேன். பட் ஓகே. அந்த மேஜர் கரன்சி யுஎஸ்டி ஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஷனாவே இருந்தது. ஸோ, அதனால நான் வந்து காஸ்ட் டூ காஸ்ட் மூவ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. சைட்வேஸ்ல அரைச்சிட்டு டார்கெட் போயிருக்கு. ஓகே. பிரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி ஜேபி வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. ஓகே. நம்ம யுஎஸ்டி ஜேபி பார்த்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணியிருந்தோம். அத பத்தி பார்க்க போறோம். ஒரு நல்ல ஒரு ட்ரேடு. 3 மினிட்ஸ்ல ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங். 3 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்.
ஸ்டாப் லாஸ், டார்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங் ட்ரேட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி தான் ஸ்கேல்பிங்கில. பிரேக் அவுட் ஆயிட்டு, அப்படியே டார்கெட் நோக்கி போயிட்டுருக்கு. அப்படியே வந்து கரெக்ஷன் ஆயிட்டு, அப்புறமா வந்து நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. பெர்ஃபெக்ட்டா ஹிட் ஆயிருக்கு. 1:2 கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, 1:2 இது என்ட்ரி. கோல்டு 3 மினிட்ஸ்ல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே, நம்ம இதுக்கு பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். கோல்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 மினிட்ஸ்ல கோல்டு வந்து நம்ம ட்ரேட் பண்ணது. ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங். ஓகே, நம்ப நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கோல்டுல இப்போதைக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்ல. இப்போதைக்கு அப்படியே சுத்திட்டு இருக்கு. ஓகே, சில்வர்ல ஜஸ்ட் நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கு. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் 15 மினிட்ஸ்ல இருக்கு. மேபி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சி ட்ரா பண்ணி பார்ப்போம். ஓகே. கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட்ல இருக்கு. டார்கெட், ஸ்டாப் லாஸ் செட் பண்ண போறோம். மேபி கரெக்ஷன் வருது. 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆக்டிவேட் ஆகல. 15 மினிட்ஸ்ல வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி கரெக்ஷன் வந்தா நம்ப பை பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல ஓகே. ஒரு ஹையரே வச்சிருக்கு. 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதனால வைக்க முடியல. ஸோ, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ, நான் வந்து 15 மினிட்ஸ்லயே வந்து ட்ரேட் பண்றதா இருந்தா, பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து நம்ப செட் பண்ண வேண்டியது தான். நம்ப அடுத்த வீடியோல வந்து இது டார்கெட் போதா, ஸ்டாப் லாஸ் போதான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பட் இந்த ட்ரேட் வந்து நான் எடுப்பேனான்னு கேட்டா, கண்டிப்பா எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் பிரஷர் வந்து நல்லாவே தெரியுது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் பிரஷர் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கு இதுல. ஸோ, நம்ம வந்து இத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி 30 மினிட்ஸ்ல வந்து கேண்டில் வந்து கரெக்ட்டா க்ளோஸ் வச்சுட்டா, நம்ம வந்து பை பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பையிங் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் வந்து கொஞ்சம் ஹெவியா வந்திருக்கு. கொஞ்சம் ஹியூஜா வந்திருக்கு. ஸோ, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பேட்டர்ன் இருக்கு. லெட்ஸ் சி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஓகே, நம்ம DXY பார்த்துட்டோம். 4 ஹவர்ல ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் இருந்தது. ஈரோ USD ஒரு பெரிய சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1:3 வெயிட் பண்ணேன். பட் நம்மளால வந்து இத வந்து ஹோல்டு பண்ண முடியல. ஸோ, நெக்ஸ்ட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு செல் என்ட்ரி கிடைச்சா, நம்ம வந்து தாராளமா வந்து இதில என்ட்ரி போகலாம். டார்கெட் வந்து இன்னமும் இருக்கு. GBPSல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வெயிட்டிங் சொல்லியிருக்கேன். கரெக்ஷன் வந்தா பார்ப்போம். நியூசிலாந்து USD ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல இருக்கு. சேனல் ஃபார்மேஷன்ல இருக்கு. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட்ல வந்து சில்வர் மட்டும் தான் பார்த்தோம் நம்ம என்ட்ரி. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, எதனா பேட்டர்ன், ஃபிளாஷ் ஆக்ஷன், ஸ்விங் ட்ரேடிங் எதனா வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்களும் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.